எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்களா? வெண்டைக்காய் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 20ங்க, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோங்க, 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளியை நம்ம கரைச்சி வச்சுருக்குறோங்க, குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், வரமிளகாய் 2 ஸ்பூன், கொத்தமல்லித்தூள் 3 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், பூண்டு 6-7 பல் தட்டி வச்சுருக்குறோங்க, வெந்தயத்தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், வெல்லம் தேவைக்கேற்ப, உப்பு, கருவேப்பிலை, தேங்காய் 1 கப், கடுகு தாளிப்பதற்குங்க. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு வடக்கல்லிங்க 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் உள்ளே சேர்த்திக்கலாங்க. இது வெண்டைக்காய் வணக்கிறதுக்காக மட்டும்தாங்க. எண்ணெய் காஞ்சதுமே கட் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ வெண்டைக்காயை நம்ம உள்ளே சேர்த்திடலாங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு உள்ளே சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வெண்டைக்காயை நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வணங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு போதுங்க. ஒரு வடக்கல்லிங்க 2 கரண்டி நல்லெண்ணெய் உள்ளே சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு போட்டுடலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுமே இதில் நம்ம 1 ஸ்பூன் வெந்தயத்தை நம்ம உள்ளே சேர்த்திக்கலாங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டுங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற 4 பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்திடலாங்க. இப்போ வெங்காயம் இந்த கண்ணாடி பக்குவத்துக்கு வந்ததுமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 3 தக்காளியை இப்போ உள்ளே சேர்த்திக்கலாங்க. இப்போ தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. ஏற்கனவே நம்ம வெண்டைக்காயிலையும் உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் அளவாக போட்டால் போதுங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிக்கணுங்க. இப்போ தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறங்க ஒரு 6-7 பல் தட்டி வச்சிருக்கிற பூண்டை சேர்த்திடலாங்க. பூண்டு சேர்த்து நல்லா வணங்கினதுக்கு அப்புறங்க இப்போ இந்த ஸ்பூனில் நம்ம 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்குறோங்க. அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாங்க. இப்போ தூள்கள்லாம் சேர்ந்து வெங்காயத்தோட நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை உள்ளே சேர்த்திக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க.
இப்போ வெண்டைக்காயும் வணக்கின மசாலாவும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சுங்க. இது கூடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. புளியும் சேர்த்து நல்லா வணக்கினதுக்கு அப்புறங்க இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கிற கப்லேயே 1 கப் அளவு தண்ணி உள்ளே சேர்த்துறோங்க. இது கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு வெல்லத்தை உள்ளே சேர்த்திக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து மீடியம் தீயில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இது கூட நம்ம இப்போ வந்து 1 கப்பு வந்து தேங்காய் பூவை உள்ளே சேர்த்திக்கலாங்க. தேங்காய் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேங்காய் நல்லா கலந்ததுக்கு அப்புறங்க இது கூடவே நம்ம வந்து 1 ஸ்பூன் வெந்தயத்தூளை வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. வெந்தயத்தூள் சேர்த்தனோம்னா கீழே வந்து கொஞ்சம் அடி பிடிக்குங்க குழம்பு. அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சிம்மில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுறலாங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.